GOAT is from future or present. First thing first, இந்த கிளிம்ஸோட டைட்டில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு போடும்போது டைம் அப்படின்னு போடுற இடத்துல மட்டும் பிளிங்க் ஆகுது. அட் த சேம் டைம் டைட்டில் ஃபுல்லாவே ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒளி, அதாவது வெளிச்சம் இந்த டைட்டில ஆக்கிரமிச்சிருக்கு. அறிவியல் படி காலத்தை கடந்து பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஒளியின் வேகத்தை விட, அதாவது சுவிட்ச் போட்ட உடனே டக்குன்னு லைட் எரியுதே, அந்த வேகத்தை விட 1,86,282 மைல்கள்ல ஒரு வினாடிக்கு நம்ம ஸ்பீடா கடக்கக்கூடிய வேகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆய்வுகள்ல ஒவ்வொரு விதமான நம்பர் இருக்கலாம். ஆனால் காலத்தை கடக்க வேண்டும் என்றால் ஒளியின் வேகத்தை விட நாம வேகமா பயணிக்க வேண்டும் என்பது ஆய்வுகளின் கூற்று. டைட்டில்ல மட்டுமே வெளிச்சம் ஆக்கிரமிக்கல. ஃபர்ஸ்ட் லுக் முழுக்கவே ஒரு அதிவேக வெளிச்சத்தோட வயசான தளபதியும் வாலிப தளபதியும் வாகனத்தில் பயணம் செய்வது போலவே காட்டினார் வெங்கட் பிரபு. மேலும் தலைப்பு மற்றும் மையக்கருவே அனைத்து காலகட்டங்களிலும் இவர் தலை சிறந்தவர். தட் இஸ் கால்டு கோட். இங்க பாருங்க, இந்த ஷாட்ல வயசான தளபதியா இருந்தாலும் ஒருத்தனை எகிரி ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்த கேள்வி, ஹூ இஸ் பிரசன்ட், ஹூ இஸ் ஃபியூச்சர்? கண்டிப்பாக வாலிப வயசில் இருக்க விஜய் தான் ஃபியூச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எங்களோட கணிப்பு. செகண்ட் சிங்கிளில் ஒரு சின்ன பையனை காட்டியிருக்காங்க. ஒருவேளை அந்த பையனாக கூட இருக்கலாம். அப்படியே இல்லைனா எதிர்காலத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பையனாக கூட இருக்கலாம். ஏன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஷார்ட்டில் பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2050 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 2050க்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இந்த கோட் தொடர்பு படுத்தி எடுத்திருக்கலாம் அப்படின்றது இந்த டி கோட். அப்படியே இல்லைனா ஃபியூச்சர் இருந்து வரக்கூடிய ஒரு தளபதி குளோனிங் முறையில் தயார் செய்யப்பட்ட ஒரு குளோனா கூட இருக்கலாம். ரஷ்யால வயசான தளபதிக்கு எதிராக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது எதிரிகளின் சூழ்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா வயதான தளபதியோ பாஸ்ட் லைஃப்ல ஒரு சம்பவக்காரரு, கன்னு, ஷூட்டு, ஃபைட் அப்படின்னு ஒரு சோல்ஜரா இருந்திருக்கலாம். அப்போ வயசான தளபதிக்கு எதிராக ஒரு சதி திட்டம் நடக்குது. தளபதிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுது. எதிரிகளோட குறி வயதான தளபதி மேல பாயுது. வயசான தளபதி எகிரி ஒரு கிக் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் பாருங்க. ஸோ வயசானாலும் ஈஸ் சோ ஸ்ட்ராங். வயசான தளபதி ஸ்ட்ராங்கா இருக்கவே ஒரு இளம் வயது குளோனை தளபதியை அழிக்க அனுப்பி வைக்கப்படுது. ஜெமினி மேன் படத்துல கூட வில் ஸ்மித் ஸ்ட்ராங்கா இருக்கவே அவர் அழிக்க அவரை போலவே இருக்க இளம் வயது குளோன் அனுப்பி வைக்கப்படும். அந்த மிஷின்ல குளோனிங்கும் ஒரு உயிர் தான். அவங்களை ஆயுதமா பயன்படுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு வில் ஸ்மித். அந்த ஜெமினி மேன் படத்துல வர மாதிரியே ஒரு ஃபைட் சீனும் இப்படத்தில் இடம்பெற்று இருக்கு. இது தற்செயலா நடந்துச்சா இல்ல இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டுச்சா அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். சரி, ஓகே. இந்த படத்துல வரக்கூடிய சிறு வயது விஜய பாருங்க, முகம் மட்டுமே காட்டப்பட்டிருக்கு. மீதி இருக்க உடல் முழுவதும் மூடிதான் இருக்கு. கடைசியா வர ஒரு சீன்லயும் சரி, ஆக்ஷன் சீன்லயும் சரி. சரி, ஓகே. ஓவரால் கிளிம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கிளிம்ஸோட முக்கால்வாசி ஆக்ஷன்ல தான் முடியுது. ஹாலிவுட் ஸ்டைல்ல ஆக்ஷன் சீன் மற்றும் ஒளிப்பதிவு நல்லா அமைஞ்சிருக்கு. இவனோட மியூசிக் ஆல்சோ குட் பட் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லாஸ்டா காட்டியிருந்த 3 நொடி கிளிப்பிங் வச்சு தான் நாம இந்த வீடியோவை கணிச்சோம். சரி, ஓகே. வெங்கட் பிரபு எப்படி இந்த ஸ்டோரியை ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக தமிழ் சினிமாவின் டயர் 1 நடிகர்களை பத்தின ஒரு சிறப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். சைனிங் ஆஃப் கோலிவுட் டவர் டீம்.